உடையார் பாகம் 5 அத்தியாயம் 10. கீழே சாளுக்கியத்தை வரவேற்க வேண்டும் என்று சொன்னீர்கள் என்று அருண்மொழி ஞாபகப்படுத்தினான். விமலாதித்தனை கொண்டாட வேண்டும் என்று சொன்னீர்கள். கொண்டாடிவிடலாம். முட்டாளை கொண்டாடுவது எளிது. மேலே சாளுக்கியம் நோக்கி போவதற்கு முன்பு கீழே சாளுக்கிய படை வீரர்களையும் விமலாதித்தனையும் நானே காஞ்சி மாநகரம் போய் வரவேற்கிறேன். அடுத்தது என்ன செய்ய வேண்டும்? பாண்டியர்களை அரவணைத்து கொள்ள வேண்டும். சேரர்களுடைய பிடியிலே பாண்டியர்கள் சிக்கவில்லை. இதற்கு காரணம் தமிழ் மொழியாக இருக்கலாம், அல்லது சைவ சமயமாகவும் இருக்கலாம். பாண்டியர்களை எதிர்த்த போது தங்களுக்கு உதவி செய்ய சேரர்கள் வேண்டும் என்று பாண்டியர்கள் நினைத்தார்களே தவிர சேரர்களோடு அவர்கள் கலந்து விடவில்லை. அங்கு அந்தணர்களே உயர்வு என்ற அலட்டலும் பாண்டியர்களுக்கு பிடிக்கவில்லை. அதே சமயம் நம்மையும் அவர்கள் நேசிக்கவில்லை. நமக்கும் அவர்களுக்கும் இருந்தது நெடும் பகை. பாண்டிய மன்னனை வெற்றி கொண்டு பாண்டியர்களை ஆள வேண்டும் என்று விட்டு சோழ அதிகாரிகளை மேற்பார்வை செய்ய செய்தேன். மதுரையில் மீனாட்சியின் ஆட்சிதான் தொடர்கிறது என்று சொல்வதில் அவர்களுக்கு திருப்தி. அதனால்தான் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். சேரர்களை நெருங்காமலும் இருக்கிறார்கள். இந்த விஷயத்தை மேலும் நாம் பலப்படுத்த வேண்டும். பாண்டிய வீரர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். சோழப்படை வீரர்களுக்கு என்ன மரியாதை கிடைக்கிறதோ அதே மரியாதை பாண்டிய தேசத்தில் உள்ள படை வீரர்களுக்கும் மற்ற கலைஞர்களுக்கும் தர வேண்டும். பாண்டிய தேசத்தின் கோயில்களை செப்பனிட, அங்கு நிபந்தம் கொடுக்க, அங்கு உள்ள விஷயங்களை சீர்திருத்தம் செய்ய தனியே ஒரு அந்தணர் குழுவையும் அமைச்சர் குழுவையும் அனுப்ப வேண்டும். போர் முனைக்கு போக வேண்டிய அவசியமில்லாத பழுவேட்டரையரையும் பூரி விக்ரமகேசரியையும் அங்கே அனுப்பலாம் என்பது என்னுடைய எண்ணம். கன்னியாகுமரி வரை போய் கடலாடிவிட்டு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு வழிநெடுக உள்ள கோயில்களுக்கு விதவிதமான நிபந்தங்கள் கொடுக்க வேண்டும் என்பது என் திட்டம். அப்படி போகும்போது அங்குள்ள மறவர்களை கலைஞர்களை பார்த்து சோழ தேசத்திற்கு போங்கள் என்று அவர்களை உற்சாகப்படுத்தி அப்படி போவோருக்கு பொற்காசுகளும் கொடுத்து ஊக்கப்படுத்த வேண்டும். நாம் இல்லாத போது பாண்டியர்கள் இங்கு வந்தால் அது நமக்கு நல்லதா? இங்கே தொண்டை நாட்டு வீரர்களும் நடுநாட்டு வீரர்களும் வந்தியத்தேவர் தலைமையில் கூடியிருப்பார்கள். சோழ தேசத்தின் ஒரு கல்லை கூட ஒருவரும் அசைக்க முடியாது. வந்தியத்தேவர் மட்டும் போதுமா? அருண்மொழி கேட்டான். அவருக்கு உதவியாய் மூவேந்த வேளார் இருப்பார். கிருஷ்ணன் ராமநாயன பிரம்மராயர் போர் முனைக்கு வரவேண்டாம் என்று நான் சொல்வதற்கு இருக்கிறேன். என் தகப்பனாரா? போர் முனைக்கு வராமலா? நன்றாக இருக்கிறது கதை. உங்களை விட்டு அவர் அகல மாட்டார். போதும், என்னோடு அவர் ஊர் சுற்றியது போதும். என்னை விட வயதானவர். இன்னும் எத்தனை நாளைக்கு குதிரை பயணமும் யானை பயணமும் செய்து கொண்டிருப்பார்? கடும் வெயிலில் பயணம் செய்ய போகிறோம் மேலை சாளுக்கியத்துக்கு. அந்த வெயில் அவருக்கு ஆகாது. அவரது பருத்த சரீரம் தாங்காது. அவருக்கு துணையாக கருவூர் தேவர் தஞ்சையில் இருப்பார். நாம் போய் மீளும் வரை இந்த இடத்தில் கருவூர் தேவரும் மூவேந்த வேளாரும் வந்தியத்தேவரும் குந்தவையும் பஞ்சவன் மாதேவியும் சோழ தேசத்தை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வார்கள். அவருக்கு துணையாக நடுநாட்டு தொண்டை நாட்டு படைகள் இருக்கும். கீழே சாளுக்கிய படைகளை யார் பின்தொடர்வது என்று ராஜேந்திரர் கேட்க, உன்னுடைய படைகள் என்று சொல்லிவிட்டு சக்கரவர்த்தி வாய்விட்டு சிரித்தார். இளவரசருக்கோ வெட்கமாகிவிட்டது. தவறு தந்தையே, நம்முடைய படைகள். ஆகா, நான் என் படையினை உன் படையோடு சேர்க்க விட மாட்டேனடா. மேலை சாளுக்கியத்தில் உள்ளே நுழைய உன் படைகள்தான் தகுதியானவை. ஏன் தந்தையே இவ்வளவு கேலி செய்கிறீர்கள்? நான் தான் ஒப்புக்கொண்டேனே என் தவறை. நீ செய்தது தவறு என்று யார் சொன்னது? நீ படைகள் திரட்டியதும் அதற்கு தனித்த பயிற்சி அளித்ததும் தவறில்லை. அதை அடிக்கடி வெளியே சொல்லாதே என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உன்னுடைய படைகள்தான் பின்னால் தொடர்ந்து போவதற்கு ஏற்றவை. ஒருவேளை முன்னால் செல்கின்ற கீழே சாளுக்கிய படையை மேலை சாளுக்கிய படை தாக்கினால் பின்னால் இருக்கின்ற உன் கருங்குதிரை படை மின்னல் வேகத்தில் செயல்பட்டு அவர்களையும் காத்து அடித்து நொறுக்குகின்ற வேலையை செய்யும். சக்கரவர்த்தி, நீங்கள் எங்கே இருப்பீர்கள்? போர்படையின் கடைசி ஆளாக என்னுடைய பட்டத்து யானையில் அமர்ந்து உங்களை பற்றி யோசித்து கொண்டிருப்பேன். அவ்வப்போது வரும் தகவல்களை வைத்து அதற்கு ஏற்றபடி முடிவு செய்வேன். என் படைகளுக்கு யார் தலைமை ஏற்பார்கள்? நீதான் ராஜேந்திரா. அப்படியென்றால் உங்கள் படைகளுக்கு தலைமை அருண்மொழி. ஆக எங்கள் இருவரையும் பிரித்து விட்டீர்கள் அல்லவா? சரி, சேனாதிபதியை பற்றி நீங்கள் கடைசி வரை பேசவே இல்லையே. ஈராயிரம் பல்லவரை தானே சொல்கிறாய்? ஆமாம், கொங்கு தேசத்திலே மிக வளமாக பலமாக குடியிருக்கின்ற அவரை நீங்கள் ஏன் மறந்துவிட்டீர்கள்? அவர் போர் முனைக்கு வரமாட்டாரா? ஒருவேளை நாம் தோற்று பின் வாங்கினால்
மேலை சாளுக்கிய படை முன்னே வந்தால் 2000 பல்லவரையர் படைகள் முன்னேறி அவர்களை தடுத்து நிறுத்தும். நாம் மறுபடியும் ஒரு அணியாக சேர்ந்து மீண்டும் மேலை சாளுக்கியம் நோக்கி 2000 பல்லவரையர் தலைமையில் தாக்குவோம். இதையெல்லாம் ஒரே நாளில் சிந்தித்தீர்களா? ஹா, என் பிள்ளை முதலில் ஒரு நல்ல கேள்வி கேட்டுவிட்டான் அருண்மொழி. இன்னும் பாயாசம் கொண்டு வரச் சொல். சக்கரவர்த்தி கேலியான குரலில் பேச இளவரசர் கோபத்தோடு ஓடும் ஆற்றில் மிதித்தார். அருண்மொழி பட்டன் முகத்திலே நீர் அடித்தது. அவன் அதை துடைத்து கொண்டான். ஒரு அரசாங்கம் நடத்துபவன், அரசனாக இருப்பவன் இடையராது எல்லா விஷயங்களையும் ஒட்டுமொத்தமாக்கி சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். சிந்தித்து திட்டம் போடும் போதே அதற்கு மாற்று திட்டங்களையும் வைத்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு விமலாதித்தன் முன்னே படைகளை கொண்டு போக மறுத்துவிட்டால் என்ன செய்வாய் ராஜேந்திரா? அவன் போகவில்லை என்றால் நான் அவனது படைகளை அனுப்புவேன். அவனின்றி அவன் படைகள் ஒரு பொழுதும் நம் பேச்சை கேட்கப் போவதில்லை. அதற்கு பதிலாக ஆட்டு மந்தைகளை அனுப்பலாம். நீங்கள் என்ன செய்வீர்கள் தந்தையே? நான் உன்னை முன்னே நிறுத்துவேன். விமலாதித்தனை மறுபடியும் கீழே சாளுக்கியம் போ என்று அனுப்புவேன். அப்படியென்றால் குந்தவையை? அருண்மொழி கேட்டான். அவளுக்கு உடல் நலமில்லை. அவள் உடனடியாக தஞ்சைக்கு போக வேண்டியிருக்கிறது. அங்கு அவள் தாய்க்கும் உடல் நலமில்லை என்று பொய் சொல்வேன். என்ன புதிர் போடுகிறீர்கள் தந்தையே? ஆமாம், அவனை அறுத்து போடுவதற்கு. ஈஸ்வரா! அருண்மொழி காது பொத்தி கொண்டான். என்ன இவ்வளவு வேகமாக பேசுகிறீர்கள்? ஒரு செருப்பு காலுக்கு சரியாக வரவில்லை என்றால் கழற்றி வீச வேண்டியது தானே? தலையில் வைத்து கொண்டா அலைய முடியும்? சக்கரவர்த்தி பல் கடித்து கொண்டு முறைப்பாக பேசினார். அவர் கோபம் தீப்பந்த வெளிச்சத்தில் வெகு நன்றாக அருண்மொழிக்கு தெரிந்தது. என்னை எதற்கு முன்னே அனுப்புகிறீர்கள் தந்தையே? இம்முறை தாக்குவதற்கு சேனாதிபதிகள் எவரும் வரவில்லை. இளவரசரே படைக்கு தலைமை தாங்கி மேலை சாளுக்கியம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் என்பது மேலை சாளுக்கியத்தில் பரபரப்பை ஏற்படுத்தும். ராஜேந்திரன் போகிறானே, நாம் மௌனமாக இருப்பதா என்று விமலாதித்தனை அவர்கள் வீரர்கள் உசுப்பேற்றுவார்கள். அவனும் வரவேண்டியிருக்கும். கொங்கு தேசத்தில் கொல்லூரில் இருக்கின்ற 2000 பல்லவரையரை முழு படைகளோடு உங்களோடு கலந்து கொள்ள சொல்வேன். பல போர்களில் பங்கு பெற்று தனித்த அதிகாரியாக திகழ்கின்ற 2000 பல்லவரையர் இளவரசர் ராஜேந்திரனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்தொடர்கிறார் என்றால் தஞ்சையிலும் கங்க தேசத்திலும் உனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கும் ராஜேந்திரா. அதனால் உன் படை வீரர்கள் உற்சாகம் பெறுவார்கள். அந்த உற்சாகம் சோழ தேசத்திற்கே உற்சாகத்தை கொண்டு வந்து தரும். என் சிவனே, எத்தனை விதமாக ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிக்கிறீர்கள் என்று நினைக்க எனக்கு பெரும் வியப்பாகவும் பெருமிதமாகவும் இருக்கிறது தந்தையே. அறிந்து கொள்ள வேண்டியது அதிகம் இருக்கிறது என்று இப்போது புரிகிறது. ஆனாலும் சில சமயங்களில் நான் உணர்ச்சி வசப்பட்டு விடுகிறேன். நீ உண்மையாக இருக்கிறாய் ராஜேந்திரா, அதனால்தான் உணர்ச்சி வசப்படுகிறாய். ஆனால் இந்த உணர்ச்சி வசப்படலை சரி செய்து கொண்டால், உன்னை நிதானமாக வெளிப்படுத்த தெரிந்து கொண்டால் உன்னை விட மிகச்சிறந்த சக்கரவர்த்தி எவரும் இருக்கப் போவதில்லை. தந்தையே, உங்களை விட்டு நான் பிரிந்து போக விருப்பப்பட்டதும் அது பற்றி பேசியதும் உண்மைதான். அதில் தவறில்லை ராஜேந்திரா. நீ பிரிந்திருப்பது என்பது வேறு, பிளவு என்பது வேறு. நீ பிரிவது பற்றி பேசுவதை இங்கு சிலர் பிளவுபடுத்த நினைப்பார்கள். அதனால்தான் எச்சரிக்கையாக இரு என்று சொன்னேன். உனக்கும் எனக்கும் இடையே சண்டை என்று நினைத்து கொள்வார்கள். அதனால்தான் கவனமாக பேசு என்கிறேன். தந்தையே, எனக்கென்று தனித்ததாக ஒரு படையை நான் தயார் செய்தது தவறே இல்லை ராஜேந்திரா. படை ஒவ்வொரு அரசனுக்கும் தேவை. இன்றிலிருந்து உன் படை வீரர்களுக்கு பயிற்சிகளை கடுமையாக ஆரம்பித்துவிடு. குழு குழுவாக பிரித்து தனித்தனியான இடத்தில் விதவிதமான பயிற்சிகளை செய்ய சொல். குறிப்பாய் அவர்களை மலை ஏறச் சொல். 3 மாதத்தில் போர் முனைக்கு போக வேண்டும் என்று உற்சாகப்படுத்து. கடற்கரையோர பட்டினங்களுக்கு நான் ஆள் அனுப்பி குதிரைகள் சேகரிக்கிறேன். இதைவிட முக்கியமான வேலை கீழே சாளுக்கியத்திலும் தொண்டை நாட்டிலும் நடுநாட்டிலும் நாம் தச்சர்களை அனுப்பி நிறைய தேர்கள் செய்ய சொன்னோம். அத்துணை தேர்களையும் குதிரைகள் பூட்டி கங்க தேசத்தின் எல்லைக்கும் காஞ்சிபுரத்துக்கும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிவிடு. இம்முறை ஒரு சோழ வீரன் கூட கால்நடையாக மேலே சாளுக்கியம் நோக்கி நடக்கப் போவதில்லை. அத்தனை பேரும் வண்டியிலோ குதிரையிலோ தான் பயணப்படுவார்கள். எனவே பயணம் வெகு வேகமாக இருக்கும். எனவே கங்க தேசத்தில் உணவு தயாரிக்கின்ற முறையை துரிதமாக்க இப்பொழுதே உத்தரவுகள் பிறப்பித்துவிட வேண்டும். அடுத்ததாக யுத்தத்தில் காயம்பட்டு இரத்த இழப்பால் போர் வீரர்கள் இறக்கிறார்கள். இந்த இரத்த இழப்பை உடனடியாக நிறுத்தக்கூடிய மருந்துகளையும் இப்போதே மருத்துவர்கள் தயார் செய்ய வேண்டும். மருந்துகள் தயார் செய்ய சொல்லி நாம் போவதற்கு முன்பே கங்க தேசத்துக்கு அனுப்பி ஆங்காங்கே மருத்துவ சாலைகளை ஏற்படுத்திவிட வேண்டும்.
ராஜேந்திரா, உன்னுடைய படை வீரர்களை நீ தயார் செய்வது போலேயே நீயே கருமார்களிடமும் பேசி ஆயுதங்களையும் தயார் செய்வது பற்றி விவாதிக்க வேண்டும். தந்தையே, அப்போது கோயில் பணி அது தானாக நடந்து கொண்டிருக்கும் ராஜேந்திரா. இந்த இடம் விட்டு நாம் கிளம்பிய பிறகு அந்த ஏற்பாடுகளை பஞ்சவன் மாதேவி கவனித்துக் கொள்வாள். தந்தையே, மறுபடியும் நான் கேட்கிறேன், நீங்கள் எதற்கு போர் முனைக்கு? கிருஷ்ணன் ராமன் வராத போது நீங்களும் இங்கேயே தங்கியிருக்கலாமே. ஹா, எல்லா புகழையும் நீயே அடித்து கொண்டு போகலாம் என்று பார்க்கிறாயா? ஒரு காலம் நான் அதற்கு விடமாட்டேன் என்று சக்கரவர்த்தி சொல்லிவிட்டு சிரிக்க, ராஜேந்திரர் மறுபடியும் வாய்விட்டு சிரித்தார். சக்கரவர்த்தியோடு கைகோர்த்து கொண்டார். நான் அவ்விதம் நினைக்கவில்லை. எல்லா புகழும் உங்களுக்கே போகட்டும். அது குறித்து எனக்கு நெல் முனையளவும் கவலை இல்லை. இளவரசர் ராஜேந்திரர் சொல்லி முடிக்க வாய் அகன்ற வெள்ளி கிண்ணங்களில் சூடாக ரசம் வந்தது. வறுத்த கடலை, வாழைப்பழங்கள் வந்தன. வீரர்கள் 3 கால்களுடைய மரப்பீடத்தை ஓடுகின்ற நீரில் அழுத்தி நிற்க வைத்து அதன் மீது கொண்டு வந்தவைகளை பரிமாறினார்கள். சக்கரவர்த்தி 2 கையாலும் ரசம் வாங்கி சூடு ஊதி உறிஞ்சி குடித்தார். ஆஹா, என் தொண்டைக்கு இதமாக இருக்கிறது என்று உரக்க சொன்னார். பிறகு, ராஜேந்திரனிடம் அனைத்தையும் சொல்லிவிட்டேன் அல்லவா, எனக்கு பாதி மனப்பாரம் குறைந்துவிட்டது என்றார். என்ன தந்தையே, நான் அவ்வளவு மனசங்கடத்தை ஏற்படுத்தி விட்டேனா? இல்லையடா, எது எப்படி திரும்பும் என்று நானாகவே சில கற்பனைகள் செய்து கொண்டு எனக்கு எதிராக நீ திரும்பினால் உன்னை என்ன செய்வது என்றும் யோசித்து வைத்திருக்கிறேன். அட அப்படியா? என்னை என்ன செய்வதாக உத்தேசம்? சோழ தேசத்தின் வடபகுதியை நடுநாட்டோடும் தொண்டை நாட்டோடும் இணைத்து உன்னை அங்கே சக்கரவர்த்தியாக்கி விடுவது என்று நினைத்திருந்தேன். அதற்கு ஒரு காலம் நான் சம்மதித்திருக்க மாட்டேன் தந்தையே. எனக்கு தெரியும், நீ தஞ்சையில்தான் இருக்க விரும்புவாய் என்று. தந்தையே, உடனே என்னை இழிவாக பேசாதீர்கள். மறுபடியும் அப்பனும் பிள்ளையும் மோதிக்கொள்ள தயாரானார்கள். அருண்மொழி அரைந்து கைகூப்பினான். போதும், விளையாட்டாக ஆரம்பித்து ஒவ்வொரு முறையும் இது வினையாக போய் முடிகிறது என்றான். இந்த மாதிரியான நம்முடைய பிணக்குகளுக்கு என்ன காரணம் தெரியுமா? எது அடிப்படை தெரியுமா? தெரியும். நீங்கள் கோயில் கட்டுவதுதான் தந்தையே. போன வருடமே மேலே சாளுக்கியம் நோக்கி நகர்ந்து சத்யாஸ்ரீயனை அடித்து சிதைத்துவிட்டு திரும்ப வந்து இப்பொழுது கோயில் பணியை ஆரம்பித்திருந்தால் அது மிக உத்தமமாக இருந்திருக்கும். எதிரே இருக்கும் பகைமையை முடிக்காமல் நீங்கள் கோயில் கட்டுகிறீர்களே என்ற வருத்தம்தான் உங்களுக்கு எதிராக என்னை பேச வைத்ததே தவிர ஒரு காலம் நான் சோழ தேசத்தை பங்கு போட்டு கொள்ளலாம் என்று ஆசைப்பட்டதே இல்லை. உங்களுக்கு இளவரசராக இருக்க எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. நீங்கள் சக்கரவர்த்தியாக இருக்கும்போது இன்னொரு இடத்தில் சக்கரவர்த்தி என்று ஒரு நாளும் நான் பட்டம் சூட்டி கொண்டிருக்க மாட்டேன். இப்போதும் சொல்கிறேன், நீங்களும் பஞ்சவன் மாதேவியும் தஞ்சையிலேயே தங்கி இந்த கோயில் பணியை செய்யுங்கள். நான் அருண்மொழியோடு மேலே சாளுக்கியம் போய் சத்யாஸ்ரீயனின் முழங்காலை முறித்துவிட்டு வெற்றி வாகை சூடிவிட்டு வருகிறேன். உனக்கு அரசியல் புரியவில்லை ராஜேந்திரா. இந்த காலகட்டத்தில் நீயும் நானும் பிரிந்திருப்பது தவறு. நமக்கு இடையே பிளவு ஏற்பட்டுவிட்டது என்று ஊர் மக்கள் நினைத்து கொண்டிருக்க, நம்முடைய பகைவர்களும் அவ்வாறே புரிந்து வைத்து கொண்டிருக்க, நீ போருக்கும் நான் தஞ்சையிலும் இருந்தால் அப்பனும் பிள்ளையும் பிரிந்து விட்டார்கள் என்று தெள்ளத் தெளிவாக பேசுவார்கள். அந்த பேச்சு உன் காது வரைக்கும் வந்து உனக்கும் அப்படியோ என்ற சந்தேகம் வரும். அதற்கு மாறாக நீயும் நானும் ஒரே படைக்கு தலைமை தாங்கி ஒன்றாக போர் முனைக்கு வருகிறோம் என்றால் சோழ தேசத்தை அழிக்கவே முடியாது என்ற நிலைமைக்கு அவர்கள் ஆளாவார்கள். இந்த நேரத்தில் நீயும் நானும் ஒரே இடத்தில்தான் ஓரிரு வருடங்கள் தங்கியிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நம்முடைய பிணக்குகளை எல்லாம் விட சோழ தேசம் முக்கியம். என் மகளின் நல் வாழ்க்கையை விட சோழ தேசம் முக்கியம். மருமகனின் உயிரை விடவும் சோழ தேசம் முக்கியம். ஏன், என்னை விட உன்னை விட சோழ தேசம் முக்கியம். என்ன சொல்கிறாய் அருண்மொழி? நீங்கள் சொல்வது மொத்தமும் சரி சக்கரவர்த்தி. நீங்கள் கோயில் கட்டுவதை இளவரசர் எதிர்க்கிறார் என்று வதந்திகள் பரவ துவங்கிவிட்டன. அரசாங்கத்தில் பிளவு வந்துவிட்டது என்று மக்கள் நினைக்கிறார்கள். இது தவிர இன்னொரு விஷயம் நீங்கள் பேசுவீர்கள் என்று நினைத்தேன். பேசவில்லை. அதனால் நான் பேச ஆசைப்படுகிறேன். சொல் அருண்மொழி. சாணக்கியனுடைய அர்த்த சாஸ்திரத்திலே இது பற்றி ஒரு குறிப்பு இருக்கிறது. வேகமான ஒரு சமுதாயத்தில் மூத்தோருக்கும் இளையோருக்கும் உடனடியாக பிணக்கு ஏற்படும். சில சமயம் அது பெரிதாகவும் கூடும். ஆம், இதற்கு என்ன தீர்வு? முதிய படை வீரர்கள் பலரை நீங்கள் சொன்னது போல மதுரைக்கோ நடுநாட்டிற்கோ தொண்டை தேசத்திற்கோ அல்லது கோயில் பணிக்கோ அனுப்பி இளைய படையோடு மேலை சாளுக்கியம் நோக்கி நகர்வது நல்லது. முதிய படை வீரர்கள் தேவையில்லை என்று நினைக்கிறாயா அருண்மொழி?
மிக குறிப்பாக, மிக கூர்மையாக, தெளிவாக மறவர்குல வாழ்க்கையையே வாழ்க்கை என்று நினைப்பவர்களை வைத்துக்கொண்டு சற்று ஓய்வாக, அலுப்பாக, யுத்தம் போதும் என்று நினைப்பவர்களை இங்கு தங்க வைத்து விடலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் இதை எப்படி செய்வது? இதை செய்ய ஒருவரை நியமிக்க வேண்டும். யார் அது? என் தந்தை. நான் சொன்னால் சீறுவார்கள், இளவரசர் சொன்னால் முணுமுணுப்பார்கள், நீங்கள் சொன்னால் உங்களை கெஞ்சுவார்கள். என் தந்தையான கிருஷ்ணன் ராமன் சொன்னால் மறுதளிக்காமல் பயந்து ஏற்றுக்கொள்வார்கள். என் தந்தை இதை திறம்பட செய்வார். ஆனால் போர் முனைக்கு வராமல் இங்கு இருக்க அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே. அவரும் போர் முனைக்கு வருகிறேன் என்றல்லவா பரபரப்பார். இல்லை, இம்முறை அவ்விதம் பரபரக்க மாட்டார் என்று நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறாய் அருண்மொழி? போதும் என்ற இடத்திற்கு அவர் வந்துவிட்டார் என்று தோன்றுகிறது. நீங்கள் ஆதரவாக பேசி உற்சாகப்படுத்தி அமைதிப்படுத்தினால் நிச்சயம் உற்சாகமாகி தஞ்சையிலேயே தங்குவதற்கு சம்மதிப்பார். அருண்மொழி சக்கரவர்த்தியை பார்த்து சொன்னான். இளவரசர் ராஜேந்திரரும் மரியாதையாக பேசினால் இன்னும் மகிழ்ச்சியாவார். பேசிவிட்டால் போகிறது. இளவரசர் உடனடியாக சம்மதம் சொன்னார். அரசர் வாழைப்பழம் தின்றுவிட்டு தோலை ஓடுகின்ற ஆற்றில் வீசி எறிந்தார். குடித்த ரசமும் சில்லிப்பும் ஓய்வு கேட்கின்றன. ராஜேந்திரா, நான் கரைக்கு போய் அப்படியே மாளிகைக்கு போகிறேன், வருகிறாயா என்று சொல்ல இளவரசர் ராஜேந்திரரும் எழுந்தார். சக்கரவர்த்தி எழுந்து ராஜேந்திரரின் கைகளை பிடித்து கொண்டு நடக்க ராஜேந்திரரும் தந்தையின் தோளை பிடித்து கொண்டு தண்ணீரில் கால் வைத்து நடந்து கரையேறினார். தீப்பந்தங்கள் அசைந்தன. அருண்மொழி பின்னால் நடந்து போனான். ராமாயணத்தில் வருகின்ற ராமனும் லட்சுமணரும் மறுபடியும் இங்கே தந்தையும் மகனுமாக பிறந்திருக்கிறார்கள் போலும் என்று அவன் நினைத்து கொண்டான். அவர்கள் நடப்பதையே காதலோடு பார்த்தான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.